ஹாய் கைஸ், ஸ்பீடாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பில் சாப்பாடு வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. ஃபஸ்ட்டு மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/2 மூடி தேங்காய், இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு சோம்பு, வெந்தயம், சீரகம் இது போட்டுடலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் செவந்ததுமே வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை அரைச்சி ஊற்றிடலாம். இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். அவ்வளோதாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம், பச்சை வாசம் போகட்டும். முக்கியமாக இந்த குழம்புல கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்திக்கலாம். அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சோண்டு வெல்லத்தை போடுவாங்க. இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதி விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எதையும் யூஸ் பண்ண மாட்டேன். ஜேபி மீன் வறுவல் மசாலா மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம உடனே வறுக்கணும் அப்படின்னா உப்பு மட்டும் எச்சா போட்டுக்கிட்டால் போதும். இப்போது குழம்பு கொதி வந்துருச்சு. உடனே கழுவி வச்சுருக்க மீனை தூக்கி உள்ளே போடுங்க. மீன் வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மீனோட கண் பிதுங்கி வந்துருச்சு அப்படின்னா மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம உப்பு காரம் பார்த்து அதுக்கப்புறம் கூட தேவை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி, மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.